என்னங்க, என்ன மாடல்னு டிசைட் பண்ணிட்டீங்களா? தனு, நானே அதை பத்தி உன்கிட்ட பேசணும் தான் இருந்தேன். நம்ம கொஞ்சம் வாங்கும் போதே பெருசாவே வாங்கிக்கலாம் தனு. அப்பப்ப நம்ம காரை மாத்த முடியாதுல. எதுக்கு? குடும்பமா சேர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு கொடைக்கானல் போறதுக்கா? ஐயோ தனு, நான் காது சொன்னாங்கிறதுக்காக சொல்லல. நானுமே அதை பத்தி யோசிச்சேன் தனு, அதுக்காக தான் கேட்டேன். ஏங்க, நம்ம பட்ஜெட்குள்ள கார் வாங்கினா போதும். அதை தாண்டி போனா எங்க வெளியே போய் கடன் வாங்குறதா? இங்க பாருங்க, நான் சொல்றத சொல்லிட்டேன். சும்மா காது சொன்னா, கைய சொன்னா, மூக்கு சொன்னான்னு எதையாவது முடிவெடுத்துட்டு இருந்தீங்க அப்படி நான் மனுஷியா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து தாங்க வட்டி கட்டணும். அதுக்கேற்ற மாதிரி தானே லோன் போட முடியும். நீங்க என்னடானா பெருசா கார் வாங்கலாம்னா அந்த அளவுக்கு நம்ம கிட்ட கெபாசிட்டி இருக்கா? நம்மளுக்கு ஒரு குழந்தை இருக்கான், அவனையும் நம்ம நல்லபடியா ஃபீஸ் கட்டி படிக்க வச்சு வளர்க்கணும். புரிஞ்சுதா இல்லையா உங்களுக்கு? இல்ல, புரியுது. புரியுதுல? அதோட நிப்பாட்டிக்கோங்க. தனு, அதோட நிப்பாட்டிக்கோங்கன்னு சொன்னேன். சும்மா தேவையில்லாம ரோட்ல என்ன கத்த வைக்காதீங்க. அட அது இல்லடி, உங்க அம்மா வராங்க. அம்மாவா? தனு மாப்ள, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் அத்தை, நீங்க நல்லா இருக்கீங்களா? நீங்க என்கிட்ட கேட்கவே வேணாம், எப்போதுமே நான் நல்லா இருப்பேன். என்ன காஃபி குடிச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல, கழனி தண்ணி குடிச்சிட்டு இருக்கோம். குடிக்கிறியா? குடி குடி, அப்படி குடிச்சாவது உனக்கு புத்தி வருதான்னு பாப்போம். வா. கரெக்டா சொன்னீங்க அத்தை. கரெக்டான விஷயத்த தப்பான நேரத்துல சொல்லிட்டீங்களே அத்தை. மாப்ள அவரு கிடக்குறாரு. மா, என்ன நீ இந்த பக்கம்? அதுவா, உன் தங்கச்சி இருக்காளே, உன் தொங்கச்சி அவுட்டிங் போறேன்னு சொல்லிட்டு 4 பேரா சேர்ந்து போய் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்ற அளவுக்குலாம் இல்ல மாப்ள, அசால்ட்டா சமாளிச்சுட்டு வந்துட்டோம்ல. என்னாச்சுமா, எல்லாம் ஓகே தானே? அந்த அறிவு கிட்டவளுக்கு அறிவு கொஞ்சம் கூட இல்லையா? 4 பேர் சேர்ந்து வண்டியில போலாமா ஃபர்ஸ்ட்? அது மட்டுமா, ஹெல்மெட் வேற போடல, வீலிங் வேற பண்ணிட்டு 4 பேரா சேர்ந்து ஓவர் ஸ்பீடு வேற. ஹாஸ்டலுக்கு போய் கொடுக்கு ரொம்ப முளைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். உடச்சு விடுமா, அப்பதான் அவள சரிப்பட்டு வருவா. தொங்கச்சிய சொன்னோடனே உடனே வரிஞ்சு கட்டிட்டு வந்துருவியே. அவளை நான் பாத்துக்கிறேன். ஆமா, நீ என்ன இங்க? வீட்டுக்குள்ள இருக்க முடியலமா, ஒரே டென்ஷன். என் நாத்தனார்னு ஒரு நார்த்தங்கா வந்திருக்கு பாருங்க, அதாலதான் டென்ஷனே. நார்த்தங்கா மாதிரி நாத்தனார் வந்துச்சுன்னா நாளா நறுக்கி ஊறுகாய் போட்டுற வேண்டியதானடி. ஐயோ அத்தை. ஐயோ மாப்ள, நீங்க ஒண்ணு தப்பா எடுத்துக்காதீங்க. ரைமிங்கா நல்லா இருக்கேன்னு சொன்னேன் மாப்ள. நாத்தனார், நாத்தங்கா, நாளா நறுக்கி ஊறுகாய், நல்லா இருக்குல்ல? ஆமா, நீ கார் வாங்க போறதால சொல்லிட்டு இருந்த, என்ன நடுத்தருல வந்து நிக்கிற? மா இல்லடி, கார்ல வந்து இறங்குவேன்னு பார்த்தா நடந்து வந்து டீ கடையில நிக்கிறியே, அததான் கேட்டேன். அந்த காரை வாங்கணும்னு முடிவு பண்ணதுல இருந்து இவங்க வீட்ல ஒரே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்கம்மா. இந்த மாடல தான் வாங்கணும், இந்த கலரை தான் வாங்கணும்னு ஒரே எரிச்சலா இருக்கு. அதான் ஒரு காஃபியை குடிச்சிட்டு வரலான்னு இவரை வெளியே கூட்டிட்டு வந்தேன். சரி அது உன் குடும்ப பிரச்சனை, நீயே பாத்துக்கோ. மா, என்னடி அம்மா நொம்மான் இருக்க? கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, பிரச்சனை எல்லாம் நீதான் சமாளிக்கணும். அதையும் கொண்டு வந்து என் தலையில கட்டான்னு பாக்குறியா? பிச்சு பொண்ணு இவ்ளோ பெரிய பிரச்சனையை சொல்றாளே, வந்து என்னன்னு கேப்போம். அப்படி ஏதாவது உனக்கு அக்கறை இருக்கா? உன் டீல சக்கரை இருக்கா? இப்ப ஏமா சம்பந்தமே இல்லாம அத கேக்குற? இல்லடி, இந்த டீல போட்ட சக்கரை மாதிரி தாண்டி உன் பிரச்சனையோ. இங்க பாரு, நீ கையில வச்சிருக்கிற டீ உன்னோடது. அதுல எவ்வளவு சக்கரை இருக்கணும், எவ்வளவு டிகாஷன் இருக்கணும், எவ்வளவு பால் ஊத்தணும்னு நீ தான் முடிவு பண்ணணும். நான் முடிவு பண்ண முடியாதுடி. அது மாதிரிதான் உன் பிரச்சனையும். உன் மாமியாரை எப்படி சமாளிக்கணும், உன் நாத்தனாரை எப்படி சமாளிக்கணும்ன்றத நீ தான் முடிவு பண்ணணும். அதை நான் என் தலையில கட்டிட்டு வந்து பண்ண முடியாது. எப்படி மாப்ள, என்னோட எக்ஸாம்பிள்? சூப்பர் அத்தை, சமையா சொன்னீங்க. அத்தை, உங்களுக்கு ஒரு டீ சொல்லிட்டா? ஐயோ வேணாம் மாப்ள, எனக்கு டீ எல்லாம் வேணாம். அத்தை, என்ன கூச்சப்படுறீங்களா? ஏன் முன்னாடி டீ குடிக்கிறதுக்கு? அது குடிங்க அத்தை. ஐயே, உங்க முன்னாடி டீ குடிக்கிறதுக்கு நான் கூச்சப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நினைக்கிறீங்க? எனக்கு டீ பிடிக்காது மாப்ள. ஒன்லி பூஸ்ட், போன்விட்டா, ஹார்லிக்ஸ், அதுல எது வேணாலும் சொல்லுங்க, மடக்குன்னு குடிச்சிட்டு போயிட்டே இருக்கேன். ஆதிப்பையா, டாடி வாங்க. டேய் ஆதிப்பையா, உங்க அம்மா என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாடா. இந்த மேட்ரிமோனில தான் 4 பொண்ணுங்களோட போட்டோ அனுப்பிச்சு விட்டல, அது என்னன்னு பாத்துட்டு நாளையும் பிடிக்கலனாச்சும் சொல்லலாம்ல. சரி டாடி, பார்த்து சொல்றேன். டே கொஞ்சம் இப்பவே பாருடா. ஐயோ டாடி, கேஸ் பத்தின டீடைல்ஸ் படிச்சிட்டு இருக்கேன், கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லவா? இத போய் உங்க அம்மா கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, என் மண்டையில சர்க்கஸ் விட்டுருவா. டாடி, டே அந்த 4 பேரையும் பார்த்துட்டு பிடிக்கலனாவது ஒரு வார்த்தை சொல்லேன்டா. சரி, வேணா ஒண்ணு பண்ணலாமா? நீங்க அம்மா கிட்ட போய் சொல்லுங்க, நான் 4 பொண்ணுங்க போட்டோவையும் அவன் போனுக்கு அமிச்சேன், ஆனா அவன் 4 பேரையும் பிடிக்கலன்னு சொல்லிட்டானே சொல்லுங்க. இப்ப நான் பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்றதும் பார்க்காம பிடிக்கலன்னு சொல்றதும் ஒண்ணுதானே டாடி? டே ஆதிப்பையா, நீ மட்டும் என் பையனை வெளியே போய் சொல்லிடாதடா, எனக்கே மானக்கேடா இருக்கு. ஏன் டாடி? நான்லாம் அந்த காலத்துல நியூஸ் பேப்பர்ல பொண்ணுங்க போட்டோ வந்தாலே 5 நிமிஷமா வரைச்சு பாப்பேன்டா. ஆனா உனக்கு மேட்ரிமோனில அதுவும் நீ கட்டிக்க போற பொண்ணோட போட்டோவை காட்டுறேன்ற, இன்னும் பார்க்க மாட்டேங்கிற. டாடி, கட்டிக்க போனாதானே டாடி பாக்கணும், நான் தான் கட்டவே போறது இல்லையே, பிடிக்கலன்னு சொல்றதுக்கு எதுக்கு பாத்துக்கிட்டு? இல்ல ஆதிப்பையா, இருந்தாலும் நீ அந்த 4 பொண்ணுங்க போட்டோவை பாரு, நல்லா தாண்டா இருக்காங்க. ஒருவேளை அந்த 4ல உனக்கு பிடிக்கலாம்ல? டாடி, என்ன பத்தி தெரிஞ்சுமா? ஆதிப்பையா, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுதுடா, இருந்தாலும் என்ன இன்னும் அவன் ஒத்துக்கலையா? போச்சு, இதுக்குதான் சொன்னேன், பாத்துட்டு பிடிக்கலனாது சொல்லுடான்னு.
பாரு உங்க அம்மா வந்துட்டா. இதுக்கப்புறம் நீயாச்சும் உங்க அம்மா வச்சு. ஆதி அம்மா, டாடி போட்டோஸ் எல்லாம் எனக்கு அமுச்சு விட்டாரு. 4 பொண்ணுங்க தானேம்மா? 4 பொண்ணுங்க ப்ரொஃபைலும் பார்க்கும்போது பார்க்கறதுக்கு 4 பேரும் அழகா தான் இருக்காங்க. பட் அவங்களோட ப்ரொஃபைல் எனக்கு மேட்ச் ஆகுமான்னு தெரியலம்மா. ஒரு பொண்ணு எனக்கு டாக்டர் பையன் தான் வேணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பொண்ணு எனக்கு போலீஸ் ஆஃபீஸர் வேணவே வேணான்னு சொல்லியிருக்காங்க. அதுல இன்னொரு பொண்ணு தனக்கு வரப்போற ஹஸ்பண்ட் மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருக்கணும்னு போட்டிருக்கு. 3 பொண்ணுங்களை சொல்லிட்டப்பா. இன்னொரு பொண்ணு? ஆஹா, 3 பொண்ணுங்களுக்கு சமாளிச்சிட்டோமா? இன்னொரு பொண்ணு இன்னொரு பொண்ணு மாமியாரே வேணாம், மாமியார்ன்ற ஒரு கேரக்டர் நான் போற வீட்டுக்கு இருக்கவே கூடாதுன்னு போட்டிருக்குமா. அடப்பாவி, இந்த காலத்து பொண்ணுங்களா எப்படி இருக்காங்க பாருங்கம்மா. இப்படிப்பட்ட பொண்ணுங்களை கட்டிக்கிட்டா குடும்பத்தையே 2ஆ பிரிச்சிருவாங்கம்மா. நானும் உங்களுக்கு ஒரே ஒரு பையன், பாத்துக்கோங்க. என்னைய கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணு உங்களை என்கிட்ட இருந்து பிரிச்சிருச்சுன்னா சந்தோஷமா 2 பேரும் சேர்ந்து தனி கொடுத்துட்டு போய் வாழுங்கன்னு சொல்லுவேன். அடடடடா, நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே ஆதிப்பையா. டாடி, நீங்களாவது எடுத்து சொல்லுங்க டாடி. அம்மாவை சமாளிக்க முடியல. எது நானா? ஆதி, ஏன் கண்ணு முன்னாடி அந்த 4 பொண்ணுங்களோட போட்டோவையும் உங்க ப்ரொஃபைலையும் பாரு. அதுல ஏதாவது உனக்கு பிடிக்கலன்னா அப்புறம் சொல்லு, நான் பாத்துக்கிறேன். இப்பவே எடு, பாரு. சோலி முடிஞ்சு. அம்மா எடுன்னு சொன்ன ஆதி. பாரு, நீயே நல்லா பாரு. அந்த 4 பொண்ணுங்களையும் ஒன்னொன்னா பாரு. உனக்கே ஒரு பொண்ணை பிடிக்கும் ஆதி. இந்த பொண்ணு போட்டோவை காட்டு. என்னடா இந்த பொண்ணு ஓகேவா? அம்மா, இந்த பொண்ணை பாருங்கம்மா. ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு தலைக்கு கலரிங்லாம் அடிச்சிருக்காமா. இவன் என்னமோ பார்த்தா பியூட்டி பார்லர்லயே தான் உட்காந்துருப்பா போல. நம்ம குடும்பத்துக்குலாம் செட் ஆகாதுமா. அம்மா, அவ மூக்க பாருங்கம்மா, பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் பண்ணிருக்கா. என்ன ஆதி சொல்ற? உண்மையாவா? ஆமாமா, இந்த பொண்ணு மூஞ்ச பார்த்தாலே உங்களுக்கு தெரியல? அதெல்லாம் இருக்கட்டும்டா. உன் முகத்துக்கிட்ட அந்த பொண்ணை வச்சு பாப்போம், எந்த அளவுக்கு மேட்சிங்கா இருக்குன்னு பாக்கலாம்ல. டேய், அந்த பொண்ணும் நீயும் ஒரே மாதிரியே இருக்கீங்கடா. எனக்கு என்னவோ இந்த பொண்ணு தான் உனக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன்டா. மா, ஒரே மாதிரி இருந்தா அது பேரு அண்ணன் தங்கச்சிமா. இந்த பொண்ணை பார்த்தா எனக்கு தங்கச்சி மாதிரி இருக்கு. ஆதி பையா, ஆல் இந்தியன்ஸ் ஆர் யுவர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் பையா. கட்டிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பொண்டாட்டி கூட நம்மளுக்கு அக்கா தங்கச்சி மாதிரி தான் தெரியவா. தாலி கட்டதுக்கு பிறகுதான் அவ பொண்டாட்டியாவே தெரியவா. என்ன கருமாந்திர தத்துவம் இது? கேவலமா இதையும் சொல்லிக்கிட்டு இருக்க அவனுக்கு. கனிமா, தேவையில்லாமலாம் சொல்லல, உண்மையதான் சொல்றேன். ஏன்னா உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீ எனக்கு தங்கச்சியோ அக்காவோ ஏதோ ஒண்ணு. ஆனா கல்யாணம்னு தாலின்னு உனக்கு கழுத்துல ஏறின பிறகு, நான் உனக்கு தாலின்னு உனக்கு கட்டின பிறகு நீ எனக்கு பொண்டாட்டி. அதை மாத்த முடியாதுல, அதத்தான் சொன்னேன். நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? எந்த நேரத்துல எதை பேசுறதுன்னு தெரியாம எதையாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கிறது. ஆதி, நீ அடுத்த பொண்ணு போட்டோவை பாரு. இந்த பொண்ணு போட்டோவை நான் எடுத்தே வைக்கலையே. கனிமா, நான் தான் எடுத்து வச்சேன். இந்த பொண்ணை எதுக்குங்க எடுத்து வச்சீங்க? பாக்குறதுக்கு ஃபாரின் புள்ள மாதிரி இருக்கு. இது எப்படி நம்ம குடும்பத்துல வந்து கரெக்டா வாழும்? ஐயோ கனிமா, இந்த பொண்ணு தான் 2025ல ஒரு பொண்ணு எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி இருக்கு கனிமா. மத்ததெல்லாம் பாரு 900ல எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்குங்க. ஆனா இந்த பொண்ணு கரெக்டா இருக்கிற மாதிரி தோணுச்சு. நம்ம ஆதிக்கும் பிடிக்குமேனு தான் இந்த பொண்ணோட போட்டோவை எடுத்து வச்சேன். டாடி, அம்மா, எனக்கு தண்ணி தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்களேன். சரி பாதி, இதை எடுத்துட்டு வரேன். அப்பா, எதுக்காக இந்த பொண்ணு போட்டோவை செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு நான் சொல்லட்டா? ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டானோ? ஏங்க சொல்லு பாப்போம். 2 ஆப்ஷன் இருக்கு. அதுல ஒண்ணு, இந்த பொண்ணை எனக்கு கட்டி வச்சுட்டா அந்த சாக்குல ஃபாரின் போலாம், அங்க சுத்தலாம் இங்க சுத்தலாம்னு யோசிச்சு வச்சிருக்க. அப்பாடா, நம்ம யோசிச்சதை இவன் கண்டுபிடிக்கல. இன்னொன்னு, இந்த பொண்ணை எனக்கு கட்டி வச்சுட்டா இந்த பொண்ணுக்கு அம்மாவோ இல்ல அவங்க பெரியமாவோ அவங்க சித்தியோ யாராவது ஒருத்தர் இந்த மாதிரிதான் வெள்ளக்காரி மாதிரி சுத்துவாங்க. அவங்களை கரெக்ட் பண்ணலான்னு தானே இந்த பொண்ணை என் தலையில கட்டி வைக்க பாக்குற. ஐயோ, யாதி பையாதான் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டானே. நீ 2வது ஆப்ஷன் சொன்னியே, அதான் ஆதி பையா கரெக்ட். ஆதி, இந்தப்பா தண்ணி. அங்க வைங்கம்மா, நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் அம்மா, அப்பாவை நீங்க ஏதோ கவனிக்கிறதே இல்லையா? உங்க மேல ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காருமா. அது என்னன்னு பார்த்து கொஞ்சம் முடிச்சு விடுங்கம்மா. எது முடிச்சு விடணுமா? ஆதிப்பையா? ஆமா ஆதி, உங்க அப்பா என்கிட்ட அடி வாங்கி மாச கணக்கு ஆகுது. இப்ப அது தேவைப்படுது உங்க அப்பாக்கு. வரேன், கவனிக்கணுமா? இதோ இவன் மட்டும் அந்த பொண்ணை பார்த்து முடிக்கிட்டோம், வரேன். ஐயோ, அப்பா கூட விட மாட்டாங்க போலயே. ஆதி, நீ அடுத்த பொண்ணை பாருப்பா. ஆதி, இந்த பொண்ணை எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருச்சுப்பா. நீயும் கொஞ்சம் பார்த்து சொல்ல. இந்த பொண்ணையே ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? என்ன ஆதி, ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? அம்மா, அது வந்து பாருடா, எவ்வளவு மூக்கு மொழியுமா அழகா இருக்கானு. நான் பார்த்ததுலே புடவை கட்டிட்டு பூ வச்ச பொண்ணு இந்த பொண்ணு தாண்டா. நல்லா இருக்கால? உன் முகத்துக்கு நேரா வச்சு பாரு, நல்லா இருக்காதி. சாரிங்க, உண்மையாவே நீங்க அழகா தான் இருக்கீங்க. ஆனா ப்ளீஸ்
என்னால உங்க லைஃப் கெட்டு போக கூடாது. வேற வழி இல்ல. இப்ப நீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொன்னாதான் எங்க அம்மா என்ன விடுவாங்க. அதுக்காக ஒரு சின்ன பொய் மட்டும் சொல்லிக்கிறேன். ஆதி அந்த பொண்ணு போட்டோவை பாத்துக்கிட்டே இருக்கான். அப்ப எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆதி, அந்த பொண்ணு ஓகே தானேப்பா? ஆ, அம்மா. இல்ல, அந்த பொண்ணு ஓகே தானேன்னு கேட்டேன். இல்ல, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதனால. ஆதி, அதனால உனக்கு ஓகேன்னு சொல்றேன் அதானே? எனக்கு தெரியும்பா, என் புள்ளனா என் புள்ளதான். என்னங்க, என்ன பராக பாத்துக்கிட்டு இருக்கீங்க? வாங்குங்க, அந்த பொண்ணோட அம்மா அப்பா ஃபோன் நம்பர் எடுங்க. அவங்க வீட்ல பேசுவோம், உடனே பொண்ணு பார்க்க போவோம், உடனே நிச்சயதார்த்தம் பண்ணுவோம், உடனே கல்யாணம் பண்ணுவோம். வாங்குங்க. ஏய் இருடி, இன்னொரு பொண்ணு போட்டோவும் இருக்குல்ல, அதையும் அவன் பாக்கட்டும். அதெல்லாம் ஒண்ணு அவன் பார்க்க வேணாம். அவன் ஓகே சொன்னதே பெருசுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். வாங்குங்க. ஆதி, 2 நிமிஷத்துல வந்துறேன்ப்பா. ஐயோ அம்மா அம்மா நில்லுங்கம்மா. ஐயோ, என்னன்னு கூட கேட்காம போயிட்டாங்களே. 3 பொண்ணுங்களை பார்த்தாச்சு. இன்னும் ஒரு பொண்ணை மட்டும் எதுக்கு பேலன்ஸ் விடணும்? அந்த பொண்ணையும் பாத்துருவோம். நம்ம என்ன யாரையாவது பார்த்து கல்யாணமா பண்ண போறோம்? சும்மா தானே பார்க்க போறோம். அந்த 4வது பொண்ணு யாரு? ஆட, நம்ம பஜாரி. ஹே பஜாரி, நீ நேத்து தானே என்கிட்ட மாட்டின. இன்னைக்கு பாரு உன் போட்டோ என்கிட்ட மாட்டிருச்சு. ஹோ, உனக்கும் மாப்பிள்ள தேடுறாங்களா? ஆனா நீ ஹாஸ்டல்ல இருக்கிறதா தானே சொன்ன. சரி, ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட். யாராவது உனக்கு நல்ல மாப்பிள்ளையா கிடைப்பாங்க, பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. ஆதி, அம்மா வாங்கம்மா. தம்பி, நம்ம பார்த்தோம்ல புடவை கட்டிட்டு மகாலட்சுமி மாதிரி இருந்தாலே, அந்த பொண்ணு போட்டோக்கு கீழே அவங்க வீட்டு ஃபோன் நம்பரும் அட்ரஸும் இருக்குப்பா. அதை மட்டும் அப்பா போனுக்கு அமுச்சு விடு. அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசணும்பா, அதுக்குதான். சரிம்மா, அமுச்சு விடுறேன். சரிப்பா. அந்த சாரி கட்டின பொண்ணு வீட்டோட அட்ரஸ் எங்க இருக்கு? இதுவாதான் இருக்கும். அந்த சாரி கட்டி இருந்த பொண்ணு பேர் என்ன? ஓ, நிம்மதியா. அந்த பொண்ணும் நிம்மதியா இருக்க மாதிரி தான் இருக்கு. அந்த பொண்ணுக்கு வரப்போறவங்களையும் நிம்மதியா தான் பாத்துக்கும். பரவாயில்ல, பிறக்கும் போதே கரெக்டா தான் பேர் வச்சிருக்காங்க அவங்க அம்மா அப்பா. அட்ரஸையும் பேரையும் அனுப்பியாச்சு. எப்படியும் அம்மா பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போவாங்க. அந்த இடத்துல போய் கண்டிப்பா அந்த பொண்ணு கிட்ட எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிடணும்.